நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹாய் கவிதா, எப்படி இருக்க? நான் நல்லாவே இல்லை மணியரசு. என்னாச்சு கவிதா? என் அண்ணன் உங்க அண்ணங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஹேய், எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்தது? வீட்ல நடந்தது எதுவுமே உனக்கு தெரியலையா? தெரியல கவிதா, என்னாச்சுன்னு சொல்லு. நம்ம கல்யாண ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அவரை உங்க 2 அண்ணனும் சேர்ந்து அடிச்சு அமிச்சிருக்காங்க. ஹேய், எங்க அண்ணனுங்க அனாவசியமா யாருமே அடிக்க மாட்டாங்க. உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் ஏதோ மரியாதை இல்லாம பேசிட்டாருன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. யாரு? எங்க அப்பாவை உங்க அண்ணன் மரியாதைலாம் பேசியிருக்கானா? என்ன பேசினா சொல்லு, சொல்லு, என்ன பேசினா சொல்லு. மணி, நான் அவனை உதைக்காம விட மாட்டேன். ஹலோ, வாங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க. அதான் உள்ள வர சொல்லிட்டாங்கல்ல. வாங்க அண்ணே, வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க அண்ணே. பரவாயில்ல, நீ உட்காரு. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு வெளியில எங்களை நிறுத்தி பேசி அனுப்பிச்சிடுவீங்கன்னு நினைச்சேன். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க படிச்சவங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. என்னம்மா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு, அதையே மனசுல வச்சிட்டு இருக்க முடியுமா என்ன? நீங்க சொல்றது கரெக்டா. எங்க அப்பா கிட்ட பேசும்போது உங்க பையன் ஏதோ தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, அதனால என் அண்ணன்களும் கை நீட்டிட்டாங்க. தப்பு 2 தரப்புலையும் தான் இருக்கு. அதனால என் அண்ணனுங்களுக்காக நான் வந்து உங்ககிட்ட. செல்லம்மா, தம்பி அப்பா கிட்ட அப்படி பேசுனது தப்புதான். அதுக்காக நானும் தம்பிய கை நீட்டி அடிச்சதும் தப்புதான். தப்பு தப்பாவே இருக்கட்டும். நான் வந்து என்னை மன்னிச்சிடுங்க. நானும் அவரை தெரியாம அடிச்சிட்டேன். தண்ணியில் அடிச்ச அம்பு மாதிரி நல்லவங்களுடைய கோபம் உடனே மாறிடும். கவிதா இங்க காணோம். கவிதா மேல ரூம்ல இருக்கா. செல்லம்மா, நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அண்ணே. கவிதா, எல்லாரும் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் தனியா ரூம்ல இருக்க? அவங்கதான் சமாதானம் ஆயிட்டாங்கல்ல, நீ ஏன் மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்க? வேண்டாக்கா, நான் இனிமே மணியரசு கூட பேசுற மாதிரி இல்ல. இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. கவிதா, அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீ மணியரசு கிட்ட பேச, அவன் சொக்க தங்கம். மணியரசு கிட்ட நான் பேசிட்டேன். அவனோட லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? மணியரசுக்கு ஃபோன் பண்ணி எங்க அண்ணன் உங்க அண்ணனுங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்றேன். நானும் உங்க அண்ணன் அடிப்பேன்னு அவன் சொல்றான். நான் என்ன பேசுறேன்னு கூட கேட்காம அதுக்குள்ள போன் வச்சுட்டான். இது பாரு, மணியரசு அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டான்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் போன் பண்ண, அவன் உன்கிட்ட நல்லபடியா பேசுவான். வேண்டாக்கா, நான் அவன்கிட்ட பேசுற மாதிரி இல்ல.
இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுக்கா. இது பரம கவிதா, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை போட்டு உடைச்சிடாத. மணியரசு கிட்ட பேச வேண்டியது என்னோட பொறுப்பு. அவனை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடுறேன். கவிதா, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிக்கிளி தொலைச்சிடாதமா. நான் அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். பாஷா பாத்து. சரிங்கக்கா. அப்பா செல்லம்மா, உங்க அண்ணனுங்களை உன்னால மட்டும்தான் செல்லம்மா சமாளிக்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ் செல்லம்மா. என்ன நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? இல்ல செல்லம்மா, நான் சொன்ன உடனே அண்ணி சொல்றாங்களேன்னு என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உன் அண்ணன் கிட்ட பேசி நீ எவ்வளவு அழகா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்ட. நான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்திருந்தேன். பெரிய சண்டையே பிடிக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீதான் எல்லார்கிட்டையும் பேசி சரி பண்ணிட்ட. இது உன்னால மட்டும்தான் முடியும் செல்லம்மா, உன்னால மட்டும்தான் முடியும். நான் என்ன நீ பெருசா பண்ணிட்டேன்? நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா நம்ம தானே தீர்த்து வைக்கணும். சரியா சொன்ன செல்லம்மா, சரியா சொன்னேன். செல்லம்மா, அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அதையும் நீதான் தீர்த்து வைக்கணும் செல்லம்மா. என்ன பிரச்சனை? செல்லம்மா, நம்ம மணியரசு இருக்கான்ல, கவிதா பொண்ணுக்கு போனை போட்டிருக்கான். ஏண்டி உங்க அண்ணன் எங்க அப்பாவை இப்படி பேசினான்னு ஒரு ஏடியா கண்ணா அப்படின்னா அவளை திட்டி போனை கட் பண்ணிட்டானா. கவிதா உடனே அவனுக்கு ட்ரை பண்ணிருக்கா, பல தடவை ட்ரை பண்ணிருக்கா செல்லம்மா. ஆனா அவன் போனையே எடுக்கலையாம். கடைசியில போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா. இது ரொம்ப வருத்தமா அந்த கவிதா பொண்ணு என்கிட்ட சொல்றா செல்லம்மா. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இல்ல செல்லம்மா, நீ உன் அண்ணன் கிட்ட பேசி இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண தெரியுமா? அதே மாதிரி மணியரசு கிட்டையும் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருமா. இல்ல அண்ணே, அது குடும்ப பிரச்சனை. அதனாலதான் நான் அண்ணன் கிட்ட பேசினேன். இது அவங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நானும் நீங்களும் தலையிடக்கூடாது. அது நல்லா இருக்காது. அவங்க 2 பேரும் கல்யாணம் படிக்க போறவங்க. நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த காலத்து பசங்களுக்கு எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. என்ன செல்லம்மா இப்படி சொல்ற? அந்த பொண்ணு மணியரசு மேல ரொம்ப கோவமா இருக்கா. மணியரசும் அவகிட்ட பேசவே மாட்டேங்கிறான். இந்த பிரச்சனை இப்படியே போச்சுன்னா இந்த கல்யாணமே நின்னு போயிடும் செல்லம்மா. நின்னா நிக்கட்டும். நின்னா நிக்கட்டுமா? என்ன சொல்ற செல்லம்மா? ஆமா, நின்னா நிக்கட்டும். நமக்கு என்ன? நான் சொன்னா எல்லாரும் கேக்குறாங்கிறதுக்காக எல்லார்கிட்ட போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அவங்க தனிப்பட்ட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்ன விட்டுடுங்க அண்ணே, ப்ளீஸ். நான் நினைச்சேன் நீ இப்படிதான் பேசுவேன்னு நான் நினைச்சேன். என்னடா அண்ணன் பொண்டாட்டியாச்சே, அண்ணியாச்சே, அவ சொல்ற வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்போன்னு இல்லாம கல்யாணம் நின்னா நிக்கட்டும்ங்கறியே. நல்லா இருக்குமா நீ பேசுறது? சும்மா வாய் நிறைய அண்ணி அண்ணின்னு சொல்லு. ஆனா அண்ணி சொல்ற வார்த்தையை மட்டும் கேட்காத. நான் சொல்றதுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னா நாம 2 பேரும் எதுக்கு ஒரே கார்ல உட்காந்துட்டு போறோம்? வேண்டாம், எனக்கு மரியாதை இல்லைல்ல. நான் இந்த கார்ல வரல. பாஜா, வண்டியை நிறுத்து. எப்படிக்கா போவீங்க? எப்படியோ போய்க்கிற, வண்டியை நிறுத்தியா. அக்கா என்னங்கக்கா? அவங்க தானே இறங்கி போனாங்க, நான் இறங்க சொல்லலையே. நீ வண்டி எடு. அக்கா வண்டி எடு பாஷா. சொல்லமல்ல அண்ணே, இந்த சைட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு 2 ஏக்கர்ல 100 ஃபிளாட் கட்ட போறேன். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. அண்ணே, இந்த ஐடியாவே நல்லா இருக்குண்ணே. அப்படியா? ஆமாண்ணே.
இந்த முன்னாடி இருக்கிற பார்க்கை பின்னாடி போட்டுட்டு பின்னாடி இருக்கிற கார் பார்க்கிங்க முன்னாடி போட்டால் எப்படி இருக்கும்? சூப்பர்ண்ணே, நல்லா இருக்குண்ணே. இந்த மேலே இருக்க வாட்டர் டேங்க் எல்லாம் இந்த ஒரே இடத்துல பஞ்சா கொண்டாண்டா எப்படி இருக்கும்? நல்ல ஐடியாண்ணே, நல்லா இருக்குண்ணே. இந்த சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் சோர்லாம் இடிச்சிட்டோம்னா அதுவும் நல்லா இருக்குண்ணே. அப்படியா? அப்போ ஒன்று செய்வோமா, இந்த 2 ஏக்கர்லேயும் மொத்தமாக 100 ஃப்ளாட்டையும் கட்டிட்டு அப்படியே ஒரு புல்டோசர் கொண்டாந்து மொத்தமாக இடிச்சிட்டு நிறவிட்டோம்னா எப்படி இருக்கும்? அண்ணே அது கூட அண்ணே என்னண்ணே? ஏண்டா ஒரு கட்டடம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், இல்லைண்ணே ஸ்விம்மிங் பூல் இங்கே வைக்கலாம், இல்லை ஒரு லான் இப்படி வைக்கலாம், இல்லை ஒரு சிட் அவுட் இப்படி வைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? அண்ணே நீங்கள் என்ன தப்பவானே கட்ட போகிறீங்க? என்னமோ அவங்க அண்ணன் கிட்ட பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாலே அதே மாதிரி இதையும் தீர்த்து வைப்பான்னு பார்த்தா ரொம்ப தான் பீத்திக்கிறான். பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு போறா. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? 2 ஒன்று பார்த்துக்கிறேன். இது யாரை விட்டுது? என் தலை எழுத்து எல்லாம் என் தலைவிதிப்படியே நடக்கட்டும். இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் யாரும் ஏன் எதுக்குன்னு கேட்ட மாட்டாங்களே. கேட்கவும் வேண்டாம். நான் சொல்றது யார் காதலையும் விழவும் விழாது. ஏன் ரத்னா, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடுறி. எவ்வளவு அநியாயம் நடக்குது இந்த வீட்ல. யாருமே எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க, ஏனும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் டேய் கடற்கரை, உன் பொண்டாட்டி தான் என்னமோ புலம்பிட்டு இருக்காளடா, என்னன்னு தான் கேள. அப்பா அவ இன்னைக்கு நேத்தாப்பா புலம்புறா. பொழுது போலன்னா புலம்புவா, பொழுது சாஞ்ச உடனே அடங்கிடுவா. சரியா சொன்னீங்கண்ணே. இதுக்குமாடா கூப்பிட்டு என்னன்னு தான் கேளண்டா. என்ன? கொஞ்சம் தள்ளுங்க. கவிதா வீட்டுக்கு எல்லாரும் போனோமா? போனோம். நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்க. அங்க இருந்து கார்ல கிளம்புனா வீட்டு வாசல்ல கால் டாக்ஸில வந்து இறங்குனேனே, ஏன்னு கேட்டீங்களா? ஏன்? செல்லம்மா என்ன நடு ரோட்ல கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டா. எதுக்குன்னு கேட்டீங்களா? எதுக்கு? என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளி விடாத குறையா கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டா. போற வர காரெல்லாம் கையை நிறுத்தி பாக்குற ஒரு பையில நிறுத்தல. அதுக்கப்புறம் ஒரு கால் டாக்ஸிக்காரன் வந்தான். அவன் தான் இறக்கப்பட்டு என்ன வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறான். இவ்வளவு நேரம் கால் டாக்ஸிக்காரனை பத்தி பேசுறியா? அவனுக்கு பணம் கொடுத்தியா? ஐயோ மறந்தே போயிட்டேனே. கால் டாக்ஸி போயிடுச்சே, பணம் கூட கொடுக்கலையே. என்னங்க கால் டாக்ஸி காணோம்? யார் பணம் கொடுத்து அனுப்புறாங்க? கால் டாக்ஸி யார் புக் பண்ணாங்களோ அவங்க பணம் கொடுத்து விட்டுருப்பாங்க. யார் புக் பண்ணாங்க? உன்னை கார்ல இருந்து யார் இறக்கி விட்டாங்களோ அவங்க புக் பண்ணிருப்பாங்க. அண்ணே செல்லம்மா தான் உங்களுக்காக கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கு. அடே நீயும் செல்லம்மாவும் கார்ல ஏதோ பேசிக்கிட்டே வந்தீங்களா? நீ பாட்டு கோவத்துல கார்ல இருந்து வெடுக்குன்னு இறங்கிட்டியான். சரி, அன்னி மேல இருக்க பாசத்தால திரும்பி பார்த்தா நீ தனியா நின்றுட்டு இருந்தா, அதனால ஒரு கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லி, நீ கால் டாக்ஸில ஏறி போனதுக்கு அப்புறம் தான் செல்லம்மா அங்க இருந்து புறப்பட்டு போயிருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால. இவ்வளவு செஞ்சால அப்ப நான் சொன்னதையும் கேட்டுக்கணும்ல அந்த செல்லம்மா. என்னது? அந்த கவிதாவோட அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லாருமா சேர்ந்து அவனை அடிச்சு உதச்சு விரட்டி விட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து போய் மன்னிப்பு கேட்டாச்சு. அதுல சரியா போச்சு. அப்புறம் இந்த கவிதா பொண்ணு என்ன கூப்பிட்டு கேக்குறா, மணியரசு எப்பவுமே கோவமா இருக்காரே, உங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருக்காங்களே, அந்த வீட்டுல நான் எப்படி வந்து வாழ்வேன்னு கேக்குறான். இதுதான் நான் செல்லம்மா கிட்ட சொன்னேன். உங்க அண்ணன் கிட்ட பேசி எப்படி சரி பண்ணியோ அதே மாதிரி உன் தம்பி கிட்டயே பேசுமான்னு சொன்னேன். இது தப்பா? அந்த கவிதா பொண்ணு மணியரசு இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா கல்யாணமே நின்னு போயிடுமோன்னு பயமா இருக்குன்னு நின்னா நிக்கட்டுமேங்கிறா அந்த செல்லம்மா. எனக்கு தெரியும், என் தூரத்து சொந்தக்கார பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது அந்த செல்லம்மாக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். செல்லம்மா பத்தி இன்னொரு தடவை பேசுற பல்ல உடைச்சு போட. கடற்கரை, எதுக்கடா அவளை திட்டுற? இப்படியா அவன் பொண்டாட்டிகிட்ட பேசுறது? அறிவில்ல? பாத்தீங்களா மாமா, இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு. பேச கூட என்னடி பேசிட்டு இருக்க? சோழமலை அண்ணே, அண்ணி சொன்னா நீ கேட்க மாட்டே? கண்டிப்பா கேட்பேண்ணே. ஏய், சோழமலை மட்டும் இல்லடி, மணியரசும் என் தம்பி தான். நீ சொன்னா கேட்பாண்டி. இந்த வீட்டில் என் தம்பிங்கிட்ட நீ அண்ணியா இருக்காத, அம்மாவாயிரு. இந்த வீட்டில் நீ சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, உன்னை தவிர. சோழமலை அண்ணே, இந்த OMR ரோடு ராசி இல்லடா கண்ணு. நம்ம செங்கல்பட்டு பக்கம் போய் இடம் பார்ப்போம் வா. சரிண்ணே. பாத்தீங்களா மாமா, நான் ராசி இல்லாதவன் சொல்லிட்டு போறாரு. ஐயோ, அவன் OMR ரோட சொன்னாமா. எல்லாத்தையும் ஏமா அப்படி தப்பா எடுத்துக்கிற? பாப்பா பாப்பா கவிதா, ஏய் கவிதா, ஏ முண்டக்கண்ணி, என் அண்ணிக்கிட்ட என்ன சொன்ன நீ? இது பாரு, மரியாதையே பேசு.
உங்க அண்ணிக்கிட்ட நான் ஒன்னும் சொல்லல. நீ எதோ சொல்லியிருக்கேடி. நான் என்னமோ உன்கிட்ட கோச்சிக்கிற மாதிரி என்ன திட்டுறாங்க? அடிக்கலையா? எதுக்குடி அடிக்கணும்? பின்ன ஃபோன் பண்ண கட் பண்ற. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உனக்கு? எங்க அண்ணன் உங்க அண்ணனுங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற, நானும் கூட சேர்ந்து அடிப்பேன்னு சொல்றேன். அது வரைக்கும் என்ன எங்க அண்ணனுங்க பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு 2 அண்ணனா, எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. இருந்தா எம்எல் கை வச்சிருவாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்களோ? எங்க குடும்பத்துல யாரும் இந்த மாதிரிலாம் இல்லப்பா. உங்க குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வழி விடுங்க, நான் கிளம்புறேன். உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. உங்க குடும்பம் அப்படி நடந்துக்கிட்டது நல்லா இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. பேசாதடி. என்னமோ குடும்பம் பேசிட்டு இருக்க. பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை. உங்க அப்பா ரிட்டையர்டு வாத்தியார் தானே. வாத்தியார் இருந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் கூட தெரியாம வளர்த்துருக்கான். இல்லனா உங்க அண்ணன் எங்க அப்பா கிட்ட வந்து பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசிருப்பானாடி. பெத்த பிள்ளைங்களை இப்படி கெடுத்து வச்சிருக்கானே மட சாம்பிராணி. இவன் தான் மத்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுக்க போறானா? உங்க அப்பா பத்தி தப்பா பேசினது உனக்கு எவ்வளவு கோவம் வருது? இதே மாதிரி தானே எங்க அண்ணன்களுக்கும் வந்திருக்கோம். என் ஃபேமிலி கை நீட்டுற பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நீயே கை நீட்டி அடிச்சுட்ட. எந்த சூழ்நிலையில் அது நடந்ததுன்னு உனக்கு புரிய வைக்காதான் வேணும்னே உங்க அப்பா பத்தி நான் தப்பா பேசினேன். உண்மையிலே என் மாமனார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. குறிப்பா படிச்சவங்களுக்கு என் குடும்பத்துல ரொம்ப மரியாதை. என்ன மன்னிச்சிடுங்க மணியரசு. தெரியாம பேசிட்டேன், தெரியாம அடிச்சிட்டேன். அதுக்கு பதிலா வேணா நீங்க நடிச்சிடுங்க. விடு கவிதா. எங்க அண்ணன் உங்க அண்ணன் அடிச்சிட்டாங்க, நீ என்ன அடிச்சிட்ட. தானிக்கு தீனி சரியா போச்சு. என்னடா சொல்ற? நிஜமாவா? கவிதா மணியரசு அடிச்சிட்டாளா? ஆமாமா. ஐயோ அழகு அழகு. ஐயோ பொண்டாட்டி புருஷனை அடிக்கலாமா? அது தப்பு இல்லையா? அடிச்சிட்டாளே, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. லூசு. சி. கல்யாணத்துக்கு அப்புறம் மணியரச குபுரு குபுரு குபுர போறா. அத்தை, மணியரசு மணியரசு. அத்தை. இப்பதான் இவ உன்னை அடிச்சிட்டான்னாங்க, அவளையே கூட்டிட்டு வந்து நிக்கிற. சும்மா தூசி தட்டினதை போய் அரை வாங்கிட்டேன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. தூசி தட்டினாக்கா பல்லாருன்னு சத்தம் கேட்காது மாமா. கவிதா, இனிமே தூசி தட்டுறப்போ கொஞ்சம் மெல்ல தட்டுமா. மணியரசு கண்ணோ வீங்கிட போகுது. என்ன பண்ற முதா? என்ன தடுக்காதீங்க. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஏன் மாமாவை அடிச்சிருக்கா? அவ எப்படி அடிக்கலாம்? ஐயோ, அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்கள கை நீங்க என்ன தடுக்காதீங்க. அவள போகல. விடுங்க நீ, விடுங்க. ஏய், சொல்ற பேச்சு கேளு. என்ன செய்றாங்க? நீ வா. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க. இல்ல அமுதா. என்ன பண்ற நீ? தெரிஞ்சதா சரி. அமுதா, ஓ இவ வேற யாரும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு. இவளை நீ அடிச்சது தப்பு. அவங்க நடிச்சது தப்பு இல்ல. அமுதா, நீங்க தாராளமா என்ன அடிக்கலாம்.
நான் அடிச்ச உடனே திருப்பி என்ன அடிச்சிருங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் என்ன அடிக்கல. அதுக்கு பதிலா நீங்க நடிச்சிட்டீங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பாவுக்கு ஒரு அவமரியாதைன்னு உடனே கோவப்படுற அண்ணனுங்க கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னு தெரிஞ்சும் பொய் சொல்லாம நியாயத்தை சொல்ற என் வருங்கால புருஷன். நேத்து வந்தவ என் மாமாவை அடிச்சிட்டாளேன்னு கோவப்படுற அமுதா குடும்பத்தையே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்ச செல்லம்மா அண்ணி. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. ஆனா இந்த குடும்பத்திலேயே நானும் மருமகளா வரப்போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஒண்ணு இல்ல. என்ன அமுதா இது? என்ன இது? அண்ணி மணியரசு என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? நான் கட்டிக்க போற பொண்ணு என் கண்ணு முன்னாடியே சொல்றேன். அவன் எங்க சொன்னா? நீ பண்ண கூத்தல அவனை சொல்ல வச்சிட்ட. கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப அந்த பொண்ணு பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல, கொஞ்சம் சத்தம் போடுறது நிறுத்து. அப்படின்னா மணியரசு அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பானா? நீ ஆத்திரப்படுறதுனாலயோ அவசரப்படுறதுனாலயோ ஒண்ணு நடக்க போறதுல முதல்ல பொறுமையா இருக்க கத்துக்க. அதுதான் முக்கியம். கொஞ்சம் அமைதியாயிரு அமுதா, எனக்காக. அடடடட, யார் இது? அப்பா. அம்மா செல்லம்மா, வா வா வா. என்ன ஆசீர்வாதம் எந்திரிமா எந்திரிமா. நல்லா இரு நல்லா இரு. என்னம்மா அது, கல்யாணம் பண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு விட்டு வந்துட்டேன். முத்தழகு, என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. முத்தழகு வந்து பாருடி. வந்துட்டேங்க. என்ன என்னாச்சு? பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அட செல்லம்மா. அட ஏன் வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. கவிதா வா வா. என்னங்க செல்லம்மா வந்திருக்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா நல்லா இருமா நல்லா இருமா. பண்ணுங்க. வலிமா உள்ள கூட்டு போ. விட்டா எல்லா குழந்தை காலையும் விட போறேன். செல்லம்மா வா. இரு. என்ன அந்த உலுக்கு உலுக்கு நீ இப்ப செல்லம்மா நேரா வந்திருக்கா கேளு. அட என்னங்க நீங்க பழசெல்லாம் போட்டு கிளறிட்டு அதான் இப்ப எல்லாம் சரியா போச்சுல. நீ வா செல்லம்மா. அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. இதுதான் செல்லம்மா உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். ஆவுன்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் மனசு சுக்கு நூறா போட்டு உடைக்கிற. இல்ல அண்ணி, அன்னைக்கு நீங்க கார்ல இருந்து இறங்கி போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உடனே கால் டாக்ஸியை கூப்பிட்டு உங்களுக்கு அனுப்பிட்டு மணியரசு கிட்ட பேசினேன், அப்புறம் அமுதா கிட்ட பேசினேன். இனிமே இந்த கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்லை. செல்லம்மா, என் பொண்டாட்டி இன்னைக்கு கார்ல இருந்து இறக்கி விட்டியாமே. ஐயோ என்னங்க நீங்க, நான் அப்படி எங்கங்க சொன்னேன்? கார்ல இருந்து நான் இறங்கிட்டேன்ல சொன்னேன். உன்னை ஏதோ கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டதா சொன்னேன். டேய் டேய் கடற்கரை, அவளை விடுறா. இல்லப்பா, பிரச்சனை எதா இருந்தாலும் நேருக்கு நேர் வச்சு பேசினாதான் உண்மை எது பொய்யுதுன்னு தெரியும்பா. அதெல்லாம் ஒன்னும் கேட்க வேண்டாம்டா, விடுறா. அது வந்து முத்து முத்து விழுந்துடுமோ? கரெக்டா டேய், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். முத்து விழுந்துருமோ, இந்த கிரிடம் கவுந்துருமோன்ற மாதிரி ஏதோ சொன்னியே. ஏங்க நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. செல்லம்மா சிரிச்சா முத்து உதிர்ற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அப்புறம் அந்த கிரீடம் என்ன? செல்லம்மா நடந்து வரும்போது கிரீடம் வச்சு அழகு பார்க்கலாம்னு சொன்னேன். நீங்க எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. செல்லம்மா உன்னை போய் நான் அப்படிலாம் சொல்லுவேனா செல்லம்மா? அப்புறம் இன்னொன்னு ஏதோ மறந்துட்டேன். அண்ணி பாவனை விட்டுருங்க. என்னடா அதுக்குள்ள கஞ்சி மாறிட்ட? என்னடா எங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வருது, செல்லம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொன்ன பாரு, அது எனக்கு நியாயமா பட்டதுப்பா. செல்லம்மா இவங்க பேச்செல்லாம் நீ நம்பாத. இவங்க எப்பவுமே இப்படிதான்.
ஏதாவது சொல்லி நம்ம 2 பேரையும் பிரிச்சு விட பாப்பாங்க. நீ வா செல்லம்மா, உனக்கு பிடிச்ச மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணிருக்கேன். நீ வந்து ஒரு வாய் சாப்பிடு. இல்ல அண்ணி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏன் செல்லம்மா, நான் ஆசையா சமைச்சு வச்சா நீ சாப்பிட மாட்டியா? சரி வாங்க சாப்பிடலாம். வா. சொல்லமல அண்ணே, கவிதா குடும்பம் ரொம்ப நியாயமான குடும்பமா இருக்கும் போல இருக்குப்பா. எப்படி என்ன சொல்றீங்க? கவிதா அண்ணனுக்கு நம்ம கொடுத்தோம்ல, கவிதா இவனுக்கு திருப்பி கொடுத்துருக்கால. என்னடா அரை வாங்கினது எப்படி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி நீ அங்க வாங்கின அறையோட சத்தத்தோட எக்கோ எங்க கேட்டுதுடா, எல்லாருக்கும் தெரியும்டா. தம்பி மணியரசு, ரொமான்ஸுங்கிறது முத்தத்துல மட்டும் ஆரம்பிக்கிறது இல்லடா, சத்தத்திலே ஆரம்பிக்கிறது தான். என்ன விடுங்கடா, அவன சின்ன பையன்டா. அப்பா மணியரசு, பொம்பளைங்கிட்ட கல்யாணத்துக்கு பின்னாடி தான் அடி வாங்க கூடாது, அதுக்கு முன்னாடி வாங்குறதெல்லாம் கணக்குல வராதுப்பா. பெரியவங்க சொல்றத இதுலயாவது கேளுப்பா. சரியா சொன்னீங்க. அதுக்காக நீ ஒன்னும் வருத்தப்படாதுன்னா. ஏய், இனிமேலும் அடி வாங்காம பாத்துக்கடா. என்ன செல்லம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த வீட்டு ஆம்பளைங்க சொல்றதெல்லாம் கேட்காத. நம்மள பிரிக்கிறதே அவங்களுக்கு வேறையா போச்சு. இரு, நீ முதல்ல நெய் போட்டுக்க. ஐயோ வேண்டாம், நீ போதும். நீயும் போட்டுக்க. இந்த போதும். கவிதா, செல்லம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லக்கா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் அவங்க கிட்ட நேர்லயே பேசி பழகி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேசுறது, பக்குவமா நடந்துக்கிறது, ஒரு பிரச்சனைய எப்படி பேசி தீர்க்கறது, இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான். இவங்கள மாதிரி ஒரு மருமக எல்லார் வீட்டுக்கும் கிடைச்சிட்டா அந்த வீடே சொர்க்கமா இருக்கும். கண்டிப்பா நானும் இவங்கள மாதிரி ஒரு மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தவா? போதும்க்கா, போதும். வெளியமே உள்ள அடுப்புல ஏதோ புகையுது பாரு. செல்லம்மா இரு, நான் உனக்கு ஊறுகாய் எடுத்துட்டு வரேன். அடுப்பே எரியல, என்னமோ புகையுதான். வள்ளியம்மா பாத்தியா, புது மணப்பொண்ண வரப்போறவ பேசுறத? இப்பதான் வீட்டுக்குள்ளே வரா, அதுக்குள்ள செல்லம்மா பாட்டு பாடுறா பாரு. செல்லம்மா அவளையும் ஏதோ வசியம் பண்ணிருக்கா போல இருக்கு. அப்படி என்னதான் பேசுவாளோ? அதையும் என்கிட்ட வந்து சொல்றீங்க, நேரா போய் சொல்ல வேண்டியது தானே? அடி பாவி, ஏண்டி மனசு கேட்காம உங்ககிட்ட வந்து சொல்ற? நீயே அதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவ போல இருக்கு. வள்ளியம்மே, மனசார சொல்றேன், செல்லம்மா ரொம்ப நல்லவ. நானும் நல்லவதான். என்ன, அவ அந்த வீட்டுக்கு நல்லவ, நான் நம்ம வீட்டுக்கு நல்லவ. என்ன ஒண்ணு, அவ நல்லவன்னு ஊரே சொல்லுது, நான் நல்லவன்னு நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன வள்ளியம்மே, நீ சொல்லு, நானும் நல்லவதானே? ஆமா ஆமா. அமுதா, அண்ணி வேண்டாம், விட்டுருங்க. மணியர் சந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ திடீர்னு உன் முடிவை மாத்திக்கிற, அதுதான் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. மணியரசு இல்லைன்னா உயிரை விட்டுடுவேன்னு சொன்ன, இப்ப கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்ற. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை அண்ணி. பிறந்ததுல இருந்து ஒன்னா பழகி விளையாடிக்கிட்டு இருந்த என் மாமாவுக்கு கல்யாணம்னு சொன்னதும் நான் பதறி போய் மாத்திரையை சாப்பிட்டேன். எப்போ அவன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ, எதுக்கு நான் அவனுக்காக அழணும்? தாராளமா அவன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. உன் பேச்ச கேட்டு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திருந்தா என்ன ஆகுறது? ஐயோ, இனிமையாவது அவசரப்பட்டு முடிவெடுக்கிற குணத்தை மாத்திக்க. ஹே அமுதா அக்கா,
நாம தான் கேட்டு கொஞ்சம் தனியா பேசணும். மணியரசு, நீ என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. முதல்ல இந்த ரூமை விட்டு வெளில போ. அக்கா ஒரு நிமிஷம் அக்கா. அண்ணி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. ஹேய், எங்க அக்கா முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ வருத்தப்படுவேன்னு தான் சொன்னேன். நான் எதுவும் நினைச்சுக்க போறது இல்ல. அண்ணியும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஏதாவது சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லு. இங்க பாரு, அவ மூட் அவுட்ல இருக்கா. நீ போயிட்டு அப்புறமா போ. என்னக்கா நீயும் புரிஞ்சுக்காம அவ்வளவு இவ்வளவு ஒன்னாயிட முடியுமா? நம்ம குடும்பத்துக்கு கவிதா இப்பதான் தெரியும். நம்ம அண்ணன் அவ அண்ணன் அடிச்சிட்டாங்க, இவ கவிதாவை அடிச்சிட்டா. நம்ம குடும்பமே அடிதடி குடும்பம் நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் உன்னை திட்டினேன். உன்னை திட்ட எனக்கு உரிமை இருக்கு. நீ அத்தை பொண்ணுடி. ஹே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிய முறை தானே. மாலை சுத்தி பிறக்கலன்னா நீ தான் எனக்கு பொண்டாட்டி. ஒரு வார்த்தை சொன்னதும் விசுக்குன்னு ஓடி வந்துட்ட. நீ எவ்வளவு என்ன கிண்டல் பண்ணிருக்க. நான் உன்னை எப்பயாவது கோச்சிருக்கேனா? ஹேய், உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. எழுந்துரு. அவளை அடிச்ச அந்த கையை காட்டு. காட்டு. இந்த ஒவ்வொன்றும் ஒரு பவுனு, 4 பவுனு மொத்தம். எங்க அக்கா கூட நான் இதெல்லாம் வாங்கி போட்டதில்லை. நீ கோச்சுக்காதக்கா, உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். சரி. ஓய் சரிடி. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டு இப்பதான் அழகா இருக்க. கல்யாணத்தை நிறுத்தணும், அவ்வளவுதானே? கோமதி, கோமதி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எங்க ஹோட்டல் தானே போயிட்டு இருக்க? ஆமா சார். கார்ல ஏறி டிராப் பண்றேன். இல்ல சார், நான் பஸ்லயே வந்துடுறேன். நீ பஸ்ஸுக்கு இங்க வெயிட் பண்ற நேரம் ஹோட்டலுக்கே போய் சேர்ந்துடலாம். கார்ல ஏறு. இல்ல சார், நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, நான் சொல்றேன்ல, நீ கார்ல. சார், ஒரு தடவை சொன்னா புரியாது உங்களுக்கு. சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வேலை பார்க்குற இடத்துக்கு எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க சார். ₹1000 சில்லறை இருக்குமா உங்ககிட்ட? எல்லாரும் ₹1000 கொண்டு வந்தா எப்படி சில்லறை இருக்கும்? இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ஒரு ₹1000 சில்லறை இருக்காதா? ஏன் அதுக்காக வரவங்க போறவங்க ₹1000 கொண்டு வந்தீங்கன்னா நான் எங்க சில்லறைக்கு போறது? சாப்பிடுறது ₹20, ₹20 1000 நீட்னா எப்படி? என்ன பிரச்சனை? நீங்க இங்க சூப்பர்வைசராமா? ஆமா, சொல்லுங்க. இந்த ஹோட்டல் டெல்லி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பிடறதுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறாங்க. ஒரு ₹1000 சில்லறை இல்லைன்னா நான் எப்படி நம்புறது? ₹1000 சில்லறை தானே, நான் கொடுக்குறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. சரிம்மா. கெனடி மேடம், உன் அப்பாவுக்கு எப்படி இருக்கு? மேடம், எல்லாருமே ₹1000 கொடுத்தா. அது இருக்கட்டும், உன் அப்பாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டீங்களா? அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சதா? இல்ல மேடம், இன்னைக்கு தான் சர்ஜரி.
போன வாரமே அட்மிட் பண்ணீங்கல்ல? ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததால சர்ஜரி தள்ளி போட்டிருக்காங்க மேடம். லீவ் போட்டு கூடவே இருந்து கவனிக்க வேண்டியதானே? இல்ல மேடம், ஏற்கனவே நிறைய லீவ் போட்டேன். இங்க பாருங்க, அப்பா குணமா வர வரைக்கும் நீங்க கூடவே இருங்க, சரியா? சரிங்க மேடம். கீழே போய் கேஷ் கவுண்டர்ல தவசி மாமாவை பாருங்க. போங்க கென்னடி. பெரிய மைசூர் மகாராணி நினைப்பு. ஏதோ பாவம் பார்த்தா என்னைய ரோட்ல அசிங்கப்படுத்திட்டா. என்ன உடம்புல காலங்காத்தால மூட் அவுட் ஆகி வர யார் என்ன சொன்னாங்க? அந்த கோமதி இருக்கால, அவளுக்கு என்ன? நான் இப்ப கார்ல வந்துட்டு இருந்தேன். அவ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத பார்த்து கார்ல ஏறுமா, நானும் ஹோட்டல் தான் போறேன், உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா அவ எடுத்து எடுப்பிலேயே, ஏன் சார் ஏன் தொல்லை பண்றீங்க, எனக்கு எப்படி போகணும்னு தெரியும், மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டா. அப்படியா? ஆமா மாமா. இந்த பாருங்க மாமா, நாம வந்து இந்த முதலாளி தொழிலாளி பேதெல்லாம் பாக்குறல, ஆனா அவ 10 பேர் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டா. ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவ எங்க இருந்து வந்து அவளுக்கு இந்த தைரியம்? போடுங்க, போன் போடுங்க. அதுவும் யார்கிட்ட? உங்ககிட்ட பேசலாமா? அவ யாரு? நீ முதலாளி? யாருப்பா? அந்த கோமதி வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு உடனே. ஆமா மேடம், பணம் வாங்கிட்டேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போன மாசம் திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப பணமும் கொடுத்து தைரியமும் சொல்லி அமிச்சிங்க. அட்மிட் பண்ண பணம் கொடுத்தீங்க, இப்பவும் பணம் கொடுக்குறீங்க. என் கண்ணுக்கு நீங்க கடவுளா தெரியுறீங்க. ஐயோ கென்னடி, கடவுள் நான் இல்ல, அதோ அங்க இருக்காங்களே கஸ்டமர்ஸ், அவங்க தான் கடவுள். எந்த ஒரு வியாபாரத்திலையும் முதலாளி கடவுள் இல்ல, கஸ்டமர் தான் கடவுள். நீங்க முதல்ல அவங்க கிட்ட போய் ஒரு சாரி கேளுங்க. ஓகே மேடம். என்ன இருந்தாலும் அவ இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. அது நான் சார் வர சொன்னீங்களாமே? ஆமா, வர சொன்னேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இவர் கார்ல வான்னு கூப்பிட்டதுக்கு என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு சொன்னியாமே. என்ன திமிரு உனக்கு? அவர் யாரு? உன் முதலாளி. புரிஞ்சுதா? சார் என்ன சார் நீங்க? சார் தான் புரியாம பேசுறாருன்னா வயசுல பெரியவங்க, நீங்களும் இப்படி பேசுறீங்களே சார். அது நான் வழக்கமா பஸ் ஏறுற இடம். அங்க நான் மட்டும் இல்லாம ரெகுலரா பஸ்ல போறவங்களும் இருக்காங்க. சார் கூட நான் கார்ல வந்திருந்தேன்னா அவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? சார் முதலாளின்னு எனக்கு மட்டும் தானே தெரியும், பாக்குறவங்களுக்கு அது தெரியாதே. இன்னைக்கு நான் அவரோட கார்ல வந்திருந்தேன்னா நாளைக்கு எவனாவது ஒருத்தன் பைக்ல உட்காருன்னு கூப்பிடுவான். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். சார் நான் ஏதாவது உங்களை தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க சார். நீ எதுக்குமா சாரி கேட்குற? நான் தான் ஒரு பொண்ணுக்கு பொது இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சார் காலையில நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட இன்னொரு தடவை எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகேமா, நோ ப்ராப்ளம். நீங்க போய் வேலையை பாருங்க. ஓகே சார். படமல, நீ எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். ஒரு கிராமத்து பொண்ணு சிட்டில வேலை பார்த்தோம் கண்ணியம் கெடாம வாழணும்னு நினைக்கிறா. ஷீ இஸ் கிரேட் மாமா. அண்ணி, அடடா, பெட் விட்டே இறங்க மாட்டீங்க, தோட்டத்து வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது நாங்க 2 பேரும் ஒரு திட்டத்தோட வந்திருக்கோம் அண்ணி. அப்படியா? என்ன திட்டம்? இது 50 லட்சம் ரூபாய் ஸ்கீம். ஆரம்பத்துல 25,000 ரூபாய் கட்டிட்டு விட்டுறணும், அப்புறம் நிறைய ஆளுங்களை சேர்த்துட்டே இருக்கணும். ஆமா அண்ணி, நம்ம எவ்வளவு ஆளை சேர்க்கிறோமோ அவ்வளவு பணம் கொட்டும். நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் சேர்த்து விடலாம். நல்ல விஷயம் பாச்சே. ஆனா இதுக்கு பணம் தேவையில்ல. என்ன அண்ணி இப்படி கேக்குறீங்க? உங்களை நம்பிதான் இந்த திட்டத்திலே இறங்கணும். ஆளுக்கு 25,000 ரூபாய் தானே, உங்களால தர முடியாதா என்ன? தர முடியாது. ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தானே நீ உதவி பண்ணணும். அண்ணாட்ட கேட்டிருந்தா உடனே கொடுத்துருப்பாரு. உங்ககிட்ட கேட்டா கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுத்துருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி கேட்டோன்னே முடியாதுன்னு சொல்றீங்களா நீ? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அண்ணன் கிட்ட போய் கேளுங்க, நானும் போன் பண்ணி சொல்றேன். மாசம் மாசம் 7,000 ரூபாய் வாங்கி 2-3 இடத்துல பணம் கொடுக்கறேன்னு சொல்லி நீங்க கம்ப்ளீட்டா ஏமாந்துட்டீங்கன்னு. வேணா அண்ணி, நான் உங்ககிட்ட கேட்டது நீங்க மறந்துருங்க. நீங்க அண்ணாட்ட சொல்ல போறேன்னு சொன்னதை நாங்க மறந்துடுறோம். வாடி போலாம். கலைவாணி, அழகம்மா, தர போறீங்களா அண்ணி? தர. நாளையில இருந்து நீங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு வாங்க.
ஒரு 8 மணி நேரம் நீங்க ஹோட்டல்ல வேலை பாருங்க. ஒண்ணு செய்ய வேண்டாம், சும்மா உட்காருங்க. ஓனர்ஸ் இருக்காங்களேன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்து ஒழுங்கா வேலை செய்வாங்க. உங்களுக்கும் பொழுது போகும். இந்த மாதிரி கெட்ட சிந்தனை எல்லாம் வராது. மாசம் ஆனா உங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டேன். அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ ரெஸ்ட் எடுக்கவே டைம் பத்தல. இன்னைக்கு வேணா வாடி. செல்லவாடிக்கு மூளை மலங்கி போச்சுடி. நம்மள போய் வேலைக்கு கூப்பிடுறாங்க. நம்ம வேலைக்கு போனா யாராவது வேலை பார்ப்பாங்களா? சிரிச்சிட்டு தானே இருப்பாங்க. சும்மா இருக்கா? இந்த வீட்ல நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுக்கா. எனக்கா 2 பேரும் புலம்பிட்டு வரீங்க? உங்ககிட்ட கேட்ட நீ எனக்கு கொடுக்குவா பாரு. என்ன வேணும் கேளுங்க. 50 லட்சம் ரூபாய் சீட்டு சேரலான்னு இருக்கோம். ஆளுக்கு 25,000 பணம் வேணும். நீ என்ன தருவியா? தரேன். நைட்டு வரும்போது நீங்க கேட்ட 50,000 பணம் தரேன். சந்தோஷமா? ஏங்கா சுந்தரம் பணம் தருவானா? ஏண்டி அப்படி கேக்குற? இல்ல, அண்ணியே நமக்கு பணம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இவன் எப்படி? அடி அறிவு கட்டவளே, அவன் தாண்டி நம்மளுக்கு பணம் கொடுக்க போறான். நியாயப்படி பார்த்தா நம்ம முதல்ல பணம் இவன்கிட்ட தாண்டி கேட்டிருக்கணும். சுந்தரம் அவன்கிட்ட பணம் இல்லைனாலும் எங்கேயாவது போய் திருடியாவது கொடுத்துருவாண்டி. நல்ல தம்பி. அப்படியே சொல்றேன். காளி, என்ன கோமதிக்கு போன் போடுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. சீட்ல உட்காரவே மாட்டேங்கிறாள். அவ போன் அட்டன் பண்றதை விட வேற என்ன பெரிய வேலை அவளுக்கு? எங்க இருந்தாலும் உடனே இங்க வர சொல்லு ரூமுக்கு. உனக்கு போன் பண்ணி அவளை இங்க வர சொல்ல வேண்டியது. அட மாமா, நெட்ல இந்த வெப்சைட்டை பாத்தீங்களா? ஹோட்டல்ல கஸ்டமர்ஸ் எப்படி வரவேற்கிறதுன்னு அழகா சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ருசி நல்லா இருந்தா போதும். எங்க இருந்து வேணாலும் வந்து சாப்பிட்டு போவாங்க. இதுக்கு இன்டர்நெட் தெரிஞ்சுக்கணுமா என்ன? அது உண்மைதான் சார். என்ன சாரு மோருன்னு எங்க போயிட்ட? எவ்வளவு நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். சார் சாப்பிட போனேன். சாப்பிட போனியா? மணி 3 மணிக்கா சாப்பிட போறது? 1 to 2 தானே பிரேக் டைம். அப்ப சாப்பிட்டு இருக்கணும். 3 மணி வரைக்கும் சாப்பிடாம என்ன பண்ண? உன்னை தானே கேட்கிறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. சார் முதலாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். பாரு, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. குரலை ஒசத்த கூடாது. ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேங்கிறதுக்காக தாட்டு போட்டு பேசக்கூடாது. என்ன இது ஆபீஸ்? இங்க டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், புரிஞ்சுதா? சாரி சார். என்ன சாரி கீரின்னு? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். யூ மஸ்ட் பி வெரி பிராக்டிக்கல். ஆமா, பாத்துக்க. போய் லாஸ்ட் வீக் சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா. போ. ஓகே சார். போ போ. படமல, இந்த பொண்ணு பெரிய வித்தார கல்லியா இருப்பா போட்டிருக்க. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? இல்ல, முதலாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொல்றாள. அவ என்ன உன் பொண்டாட்டியா? நீ சாப்பிடுறதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு? இதுக்கு பேர் தான் காக்கா பிடிக்கிறதுங்கிறது. காக்கா பிடிக்கிறது இல்ல மாமா, விசுவாசம். கிராமத்து பொண்ணு இல்லையா, அவங்களுக்குன்னு சில நல்ல குணங்கள் இயல்பாவே இருக்கும். அதை நாம தப்பா எடுத்துக்கூடாது. எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு லேட்டா சாப்பிடுறத அடிக்கடி நான் கவனிச்சிருக்கேன். ஆனா நான் சாப்பிட்ட அப்புறம் தான் அந்த பொண்ணு சாப்பிடுதுங்கிறது இப்பதான் தெரிஞ்சது. அதெல்லாம் இல்ல வடமல, அது வரா. சார் ஸ்டேட்மெண்ட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஏமா, உன் கல்யாண விஷயம் எது வரைக்கும் வந்திருக்கு? பாத்துட்டு இருக்கேன் சார். இவன் எங்க பாக்குறது? இவனுக்கு மாப்பிள்ளை முதியோர் இல்லத்துலாம் பார்க்கணும். ஏமா, உன்னை 2ஆம் தரமா கட்டிக்கிறேன்னு யாராவது வந்தா ஓகேயா? ஏன் மாமா அந்த பொண்ணை கிண்டல் பண்றீங்க? சார் மனசு தரமா இருந்தா மறுதாரமா இருந்தாலும் ஓகே சார். பாத்தியா, டைமிங்ல அடிக்கிறாவ. இவகிட்ட ஒரு நேர்மை இருக்கு மாமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இவ ஏன் பண்றா? ஹலோ சார் என்ன சார் நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பாத்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க. என்னது? இங்க பாருமா, உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஏன் செய்யணும் தான் வந்துட்டேன். ப்ளீஸ் வாங்க சார். வாங்க வா. சரி இரு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.